ஹே கைஸ், இந்த வீடியோவில் சிக்கன் ஃப்ரை ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபியில் நம்ம ½ kg சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ஸும் சொல்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு தக்காளி தேவைப்பட்டால் தக்காளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தக்காளியோ இல்லை 2 தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தூள் போட்டு அகெயின் மறுபடியும் அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்டு மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டுக்குங்க. ஸ்லைஸ் பண்ண 3 பச்சை மிளகாவை போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியனை போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளி ஒன்றோ இல்லை 2 ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கம்பல்சரி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி அது மேலே கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க. ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அப்படியே லெமனை புழிஞ்சு ஒரு ½ லெமன் புழிஞ்சு ஊற்றுங்க. ஓவரால் லெமனை புழிஞ்சு ஊற்றிங்கன்னா இப்போ டேஸ்ட் மாறும். ஸோ அதனால் ½ லெமன் போதும். அதுக்கப்புறம் ஆயிலை ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தயிர் ஊற்றுறதுனால தயிரும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா அந்த சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த சிக்கனில் அந்த மசாலா மொத்தமும் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கொத்தமல்லி லீவ்ஸு போட்டுருங்க. கொத்தமல்லியை போட்டுட்டு அதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு வாணலி எடுத்து வச்சு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து அந்த சிக்கன் மசாலாவோட மொத்தமாக அதை அப்படியே போடுங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சிக்கன், அந்த ஆயில், அந்த மசாலா எல்லாம் ஒட்டுற மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டும் அது கூட இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அரை குறையமாக ஒரு சோம்பேறித்தனமாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அது அவ்வளோவா கிடைக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அதை திருப்பி விடுங்க. அதாவது அடி பிடிக்காமல் அதை அகெயின் அதை வந்து கிளறி விட்டுட்டுருங்க. அதை மூடி வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதை மறுபடியும் அதை கிளறி விடுங்க. மறுபடியும் அதை ஹீட் பண்ணுங்க, மூடி வைங்க. ஏன்னா அந்த சிக்கன் வந்து எல்லா சைடும் வந்து வேகணும். ஸோ அதுக்காக அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி அதை செய்யுங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுங்க. ஒரு ஸ்மெல் வரும். அதில் ஸ்மெல்லே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதை நல்லா இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு தேவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். அது நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா இன்னும் அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் செம்மையான டேஸ்ட் வரும். அண்ட் அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையான பதம் கிடச்ச உடனே நம்ம அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு தோசையை போட்டு ஒரு பீஸ் எடுத்து ஒரு பைட் வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா அந்த கசூரி மேத்தியும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இது சுவையும் டேஸ்ட்டையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருச்சு. இதே மாதிரி பல சுவையான ரெசிபீஸை பார்க்க நம்ம சுவை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.